மீட்பராம் இயேசுவின் பாத பதிவுகளின் 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இதோ கழுமரத்தில் கருணை வள்ளல், குருடர்களையும் சூம்பிய கையறையில் பிடிவாதக்காரரையும் தொட்டு குணப்படுத்திய பரமனின் பட்டு கரங்கள் பாரச் சிலுவையோடு ஒட்டி அறையப்படுகின்றன. காடு மேடெல்லாம் கடந்து சென்று கடமையாற்றிய கால்கள் சிலுவை கட்டையோடு சேர்த்து அறையப்படுகின்றன. உடம்பிலே எஞ்சியிருந்த கொஞ்சம் இரத்தமும் ஆணி காயங்கள் வெளியே வழிந்தோடுகின்றன. கன்னியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். கடிதங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகளை விட அடுத்தவரின் இதயங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகள் தான் அதிகம். வாழ்வீச்சினால் காயப்பட்டவர்களை விட மற்றவர்களுடைய வார்த்தை வீச்சுகளால் வீழ்ந்து போனவர்களே அதிகம். முகத்தில் எரியப்படுகின்ற கற்களால் காயப்பட்டவர்களை விட முதுகுக்கு பின்னால் வீசப்படும் சொற்களால் நொடிந்து போனவர்களே அதிகம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, என் உடலில் இறங்கிய அடிகளையும் ஆணிகளையும் பாது பரிதாபப்படுகின்ற நீங்கள் உங்கள் வார்த்தையாலும் செயல்களாலும் யாரையும் சிலுவையில் அறையாதீர்கள். அன்பான இறைவா, விமர்சனம் என்கிற பெயரில் அடுத்தவர்களை ஆணிகொண்டு அறையாமல் உண்மையான அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்தருளும்.